சந்தோஷம். தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து விடுவார்கள். எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். குடும்பத்தை மறந்து விடுவார்கள், சொந்த பந்தங்களை மறந்து விடுவார்கள், தன் உண்பதை கூட மறந்து விடுவார்கள். தன்னை சுற்றி நடந்த எந்த நிகழ்வில் மறந்து தியாக மனப்பான்மையோடு ஒரு செயலை செய்வார்கள். அது காரியம் நிறைவேறும் வரை அந்த தியாகம்தான் அவரை முன்னிறுத்தி வழிநடத்துமாம். தியாக மனப்பான்மை கொண்ட எல்லோரும் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள். நிறைய எழுந்திருந்தாலும் சில காலகட்டங்களில் தன்னை முழுமையாக ஆட்படுத்தி அது தான் செய்யும் வேலையாக இருந்தாலும் சரி, தான் குடும்பமாக இருந்தாலும் சரி, தன்னை சார்ந்த பொதுநல சேவையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தன்னை முழுமையான தியாகம் செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவார்கள் என்பார்கள். பெரும்பாலான தலைவர்கள், பெரும்பாலான வெற்றியாளர்கள் முழுமையாக தியாகம் செய்தார்கள். தூக்கத்தை தியாகம் செய்தார்கள், குடும்பத்தை தியாகம் செய்தார்கள், உற்றார் உறவினர்களை தியாகம் செய்தார்கள், குழந்தைகளையும் தியாகம் செய்தார்கள். பிற்காலத்தில் எல்லாத்தையும் அடைந்து சிறப்பான மனிதனாக வாழக்கூடிய அற்புதங்களை ஈட்டி பிறகுதான் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்தார்கள். தியாக மனப்பான்மை தான் ஒரு வாழ்க்கையில் ஜெயித்தார்கள். அது எந்த ஒரு செயல் இருந்தாலும் சரி, தியாக மனப்பான்மையோடு முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை இனிக்கும் என்பார்கள். சந்தோஷம். வாழ்க வளம்.